வணக்கம் வெற்றிடம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் 2024. ஸோ உங்களை ப்ரிப்பரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? சிலபஸ்லாம் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் ரூமில் ஒட்டி வச்சாச்சா? ஸ்கூல் புக்ஸ்லாம் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? ஓகே, நம்ம சிலபஸ்லாம் இந்த சிலபஸ் டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சிலபஸ் டீகோட் பண்ணிட்டீங்களா? என்ன விஷயம், என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்களா, ஸ்டார்ட் பண்ணியாச்சா? ஸோ டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் 2024 நவம்பர் மாதம் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஜனவரியில் வந்திருக்கு. அதனுடைய எக்ஸாம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி. ஸோ ஜூன் மாதம் 9ஆம் தேதி நம்ம எக்ஸாம் எழுதிட்டு திருப்பி நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு ஃபுல்ஃபில்லோட மனசுக்கு திருப்தியாக, அப்பாடா போன வருஷம் நம்ம விட்ட எக்ஸாமை நம்ம இந்த வருஷம் பிடிச்சிட்டோம், கிளியர் பண்ணிடுவோம் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையோட திரும்பி வரணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அடுத்த 3 மாதம் சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது சரிங்களா? சில விஷயங்கள் அதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். யாரெல்லாம் குரூப் 4 எக்ஸாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எல்லாருமே அந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படிச்சுக்கோ. அட்டையில் என்ன கொடுத்துருக்காங்க, 6ஆம் வகுப்பு தமிழ் டேர்ம் 1 இதையும் படி அப்படின்னு. ஸோ எல்லாத்தையும் படித்து டைமும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா 120 நாள் நான் கணக்கில் எடுக்க மாட்டேன். 30 நாள் தான் 90 நாள் தான் கணக்கு. 3 மாதம் தான் உங்களுக்கு கணக்கு. 3 மாதத்தில் நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும். அடுத்து 30 நாள் என்னது இருக்குது, ரிவிஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரினா 120 நாள் இருக்குன்னா 120வது நாள் வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. 90 நாளில் படித்து முடிச்சோமா, அடுத்து 30 நாள் ரிவிஷன் பண்ணோமா, எக்ஸாம் 9ஆம் தேதி போய் ஜூன் 9ஆம் தேதி போய் எக்ஸாம் எழுதினோமா, திருப்பி வந்தோமா, நமக்கு ஒரு நல்ல ஒரு குட்டி தூக்கத்தை போட்டோமா, ஆன்சர் கீ செக் பண்ணோமா, 180க்கு மேலே இருந்தோமா, ரைட்டு நான் முடிஞ்சு. குரூப் 4 தூக்கி ஓரமாக வச்சுட்டு குரூப் 1 எக்ஸாமுக்கு எடுத்து படி, குரூப் 2 எக்ஸாம்பிள் எடுத்து படின்னு நீங்கள் தான் உங்களை மோட்டிவேட் பண்ணணும். ஸோ அந்த மெயின் செட்டுக்கு இப்போ வந்துடுங்க சரிங்களா? ஸோ குரூப் 4 கிளியர் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத இப்போவே இந்த நிமிஷமே நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. எஸ், நான் குரூப் 4 கிளியர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அடுத்த 3 மாதம் என்ன பண்ணணும், சில விஷயங்கள் இருக்குது. எல்லாம் நார்மலான விஷயம், ஆனால் அதான் நம்ம தப்பு பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அதை நம்ம பார்க்கணும். இல்லை எனக்கு குரூப் 4 கிளியர் பண்ண வேணாம்னா ஓகே ரைட், ஆனால் கிளியர் பண்ணி தான் ஆகணும். கிளியர் பண்ணாமலாம் யாரும் போக முடியாது. வந்து உட்காந்து படிங்க, படித்து கிளியர் பண்ணுறதுக்கு பாருங்கள். சரி, இந்த அடுத்த 3 மாதம் சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். இந்த குரூப் 4 எக்ஸாம் பற்றி சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இருக்கேன். ஒரு சின்ன வீடியோ, ஷார்ட்டான வீடியோ, ஆனால் எல்லாரும் மேலே இருக்கக்கூடிய அக்கறையில், நம்மளுடைய வெற்றிடம் டிஎன்பிஎஸ்சி யூடியூபர் சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணக்கூடிய நிறைய பேர் என்னென்னா, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், என்னால் முடியுமா, நான் வந்து ஃபுல் டைமாக படிச்சுட்ருக்கேன், இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல நான் மிஸ் பண்ணுறேன், அதனால் முடியுமா அப்படின்னு. இன்னொருத்தவங்க ஒர்க் போயிட்டுலாம் படிச்சுட்ருக்கீங்களா, என்னால் முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு அக்கறையினால் இந்த வீடியோ சீக்கிரமாக நான் முடிச்சிடறேன் சரிங்களா? ஸோ நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வெற்றிடம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம், விஓஓ எக்ஸாம், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் எல்லாமே இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்க போகுது சரிங்களா? ஸோ இன்னும் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன அட்வைஸ். என்ன இது அட்வைஸாக பண்ணுது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் 4 அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அப்ளை பண்ணும்போது சில பேர் சொல்லுவாங்க பிஎஸ்டிஎம் புதுசாக வாங்கணும், இது ஒன்றணும் அப்படி இப்படின்னு இருப்பாங்க சரிங்களா? ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2020 மாடல் டிஎன்பிஎஸ்சி அது பிஎஸ்டிஎம் ஃபார்மேட் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா? ஸோ இருக்கிறவங்க, அந்த மாடல் இருக்கிறவங்க அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லாதவங்க ஆன்லைனில் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொன்று, இந்த குரூப் 4 அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, இதையே நம்ம காலம் தாழ்த்திட்டு படிப்பில் மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா நிறைய பேர் என்னென்னா, எனக்கு பயமாக இருக்குது, அப்ளை பண்ணும்போது பயமாக இருக்குது. எதுக்கு பயம்? கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா? ஸோ நமக்கு இதில் ஃபாரஸ்டர் இருக்குது, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், குரூப் 4 விஓஓ 2024 ஜூன் 9ஆம் தேதி எக்ஸாம். சரி, நம்ம பார்ப்போம். நோட்டிஃபிகேஷன் நமக்கு ஜனவரி 30ஆம் தேதி விட்டாங்க. எக்ஸாம் ஜூன் 9ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு 130 நாள் 120 நாள் இருக்குது. 120 நாள் நான் 120 நாள் கணக்கில் எடுக்க மாட்டேன், வெறும் 90 நாள் தான். சரி, இந்த 90 நாள் என்னால் படித்து முடிக்கணும்னா நம்ம வெற்றிடம் டிஎன்பிஎஸ்சி சார்பாக நான் ஃப்ரீ பேட்ச் அப்படிங்கிறது யூடியூப்பில் கொடுக்குறேன். பெய்டு பேட்ச் அப்படிங்கிறது ஃப்ரீ பேட்சை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய அவங்களுக்கு, ஏன்னா அமௌண்ட் பே பண்ணி படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் அதிகமாக என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இதெல்லாம் கொடுத்து நம்ம கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம டெலகிராம் லிங்க்லையோ இந்த நீங்கள் பெய்டு பேட்ச் ஷெடியூல் இருக்குது, நீங்கள் பார்த்து என்னென்னு பார்த்துக்கலாம் சரிங்களா? சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிலபஸ். இந்த குரூப் 4க்கு ஃபஸ்ட்டு சிலபஸ் என்னன்னு பார்க்கணும். என்னது, தமிழ்லேருந்து ஓகேங்களா? ஸோ சிலபஸ் தான் நமக்கு முக்கியம்.
தமிழ்லேருந்து நமக்கு 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஜிஎஸ்லேருந்து 75 கொஸ்டின்ஸ், ஆப்டிடியூட்லேருந்து 25 கொஸ்டின்ஸ், டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ். ஸோ என்னுடைய டார்கெட் எப்பவுமே எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே 150 எடுக்கணும். எல்லாருமே 150 எடுத்தால் யாருக்குப்பா வேலை இருக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் வேலை இருக்கும். ஸோ 150 எடுங்க ஃபஸ்ட்டு, சரிங்களா? அப்போ மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் டார்கெட், 150 கொஸ்டின்ஸ் நீங்கள் எடுக்கணும், சரிங்களா? 200 கொஸ்டின் இது எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? இது வந்து சிங்கிள் பேப்பர், ஒரு தடவை நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இதுக்கு மெயின்ஸு இன்டர்வியூ அப்படி எதுவும் கிடையாது. இதில் பாஸ் பண்ணிங்கன்னா லைஃப் செட்டில்டு. லைஃப் செட்டில்னா என்ன? சரி ரைட்டு, ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இது, சரிங்களா? அதன் பிறகு 180+ டார்கெட் இருக்குன்னா தமிழில் 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அடுத்த 3 மாதத்தில் எப்படி படிக்கணும் அப்படின்றக்குன்னா, இந்த 100 கொஸ்டின்ஸ்னா நீங்கள் 95+ எடுக்கிற மாதிரி படித்து வச்சுக்கணும். ஜிஎஸ் 75 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நீங்கள் 63+ கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக எழுதணும். ஆப்டிடியூட்ல 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களா, 22+ கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அப்போ டோட்டலாக இது 200, இது 180 கொஸ்டின். நீங்கள் 180 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸ்டேட் அளவில் நீங்கள் ஏதோ ஒரு ரேங்க் எடுக்க போகிறீங்க. உங்களுக்கு 6244 வேகன்சியில் ஒரு வேகன்சியை தட்டி தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ண போகிறீங்க? வேலையில் உட்கார போகிறீங்க, ரைட்டா? அப்போ 180 தான் எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய கணக்காக இருக்கணும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நான் ஏன் இந்த எல்லாத்தையும் படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிஎன்பிசி ஹிஸ்ட்ரி ஒரு தடவை எடுத்து பார்க்கணும். அதில் எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ லாஸ்ட் இயர் 2023 எடுத்துக்கிறோமே, இப்போ பாலிட்டியில் நமக்கு கிட்டத்தட்ட 12லேருந்து 14 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, சரிங்களா? யூனிட் 8 ரொம்ப முக்கியம். 18லேருந்து 19 கொஸ்டின்ஸ், கிட்டத்தட்ட 18 கொஸ்டின்ஸ் கிட்ட நமக்கு கேட்குறாங்க, சரிங்களா? அப்போது இந்த யூனிட் 8ல ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கு யூனிட் 8 ஹேண்ட் ரிட்டன் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய வெற்றிடம் டிஎன்பிஎஸ்சி என்னுடைய ஷார்ட்ஸ் பாருங்கள். அதில் வந்து என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் சாம்பிள் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதன் பிறகு ஹிஸ்ட்ரியிலேருந்து 6லேருந்து 8 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஹிஸ்ட்ரியில் ரொம்ப நம்ம தரவாக படிச்சுக்கணும். சிந்து சமவெளி நாகரிகம்னா என்ன, குப்தர்களா என்ன அப்படின்னு பார்க்கணும். அதன் பிறகு டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், பேஷ்வாக்கள், விஜயநகரன் பாமினி, தென்னிந்திய அரசு, விஜயநகரன் பாமினி இல்லை இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கணும். யூனிட் 8 சிலபஸ்னால் என்ன, ஃபஸ்ட்டு தலைப்பு என்ன, யூனிட் 8ல் ஃபஸ்ட்டு தலைப்பு என்னது, சங்ககாலம் முதல் காலவரையிலாம் தமிழ் இலக்கிய வரலாறு, அடுத்து திருக்குறள் வருது. அப்புறம் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கிளர்ச்சிகள், அது 3வது தலைப்பு. 4வது தலைப்பு என்னது, 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய சமூக சீர்திருத்த இயக்கங்கள், தலைவர்களின் பங்கு. இவ்வளோ தான் சிலபஸ், அந்த யூனிட் 8ஓட சிலபஸ் டாபிக். அப்போது நீங்கள் சிலபஸை கோட் பண்ணால் தான் அதை நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக சொல்கிற அளவுக்கும். அப்போது இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் அந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? அப்போ ஹிஸ்ட்ரியிலேருந்து 6-8 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, 6லேருந்து 8 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்போ 8 கொஸ்டின் கேட்குறாங்களா, அந்த 8 கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணணும். எப்பயுமே 8 கொஸ்டின்னா 6 கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 2 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். அந்த ட்ரிக்கியான கொஸ்டினில் எப்படி அந்த 2 மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும், சரிங்களா? ஐஎன்எம்லேருந்து 5லேருந்து ஒரு 7 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஐஎன்எம் தான் இருக்கிறதுல ரொம்ப குறைவாக படிக்க வேண்டியது. இன்னொன்று, ஐஎன்எம் சிலபஸில் அப்துல் கலாம் ஆசாத் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவரெல்லாம் ஸ்கூல் புக்ஸில் இருக்காரா அப்படின்னா கிடையவே கிடையாது. அப்போ அந்த அப்துல் கலாம் ஆசாத் ஸ்கூல் புக்ஸ் இல்லாமல் வேறு எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து அதில் அப்துல் கலாம் ஆசாத் எங்கே இருக்காரு அப்படிங்கிறத எடுத்து பார்க்கணும். என்னங்க இது பெரிய வேலையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கூகுளில் போங்க, அப்துல் கலாம் ஆசாத் என்ன அப்படின்னா அவரை பற்றி நோட்ஸ் எடுத்துக்கணும். சிலபஸ் டாப்பிக்கில் இன்னும் ஒரு சிலர் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்கூல் புக்ஸில் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவுட் சோர்ஸில் எந்தெந்த புத்தகத்தெலாம் படிக்கணும் அதை மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சிலபஸ் டாபிக் ஸ்கூல் புக்ஸில் இருந்துச்சுன்னா அது ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத மட்டும் படிங்க, ஓகேங்களா? சிலபஸ் டாபிக்ஸ் ஸ்கூல் புக்ஸில் இல்லைன்னா நீங்கள் வெளியே போய் அது என்னென்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு சிலபஸ் டாபிக் ஸ்கூல் புக்ஸில் இருக்குது, ஸ்கூல் புக்ஸ்லாம் படிக்காமல் நீங்கள் அவுட் சோர்ஸை பார்த்து அதுலேருந்து வரக்கூடிய அந்த 1 மார்க்குக்கு உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? ஐஎன்எம்லேருந்து 5லேருந்து 7 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட ரொம்ப மினிமமாக படிப்பீங்க. 8வது சோசியல் சயின்ஸு, 10வது சோசியல் சயின்ஸு, 12வது ஹிஸ்ட்ரி புத்தகம், இந்த 3 படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஐஎன்எம் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். ஜியாகிரஃபி ஒரு 6லேருந்து 8 கொஸ்டின், மேக்ஸிமம் 8 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்பாங்க. ஜியாகிரஃபி 10th ஜியாகிரஃபி தான் சிலபஸே. 10th ஜியாகிரஃபியில் இந்தியாவின் அமைவிடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போது சிலபஸில் இந்தியாவின் அமைவிடம், இயற்கை அமைப்புகள், வானிலை, காலநிலை, மண், நீர் வளங்கள், ஆறுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த சிலபஸ் டாபிக் ஹெட்டிங்கெல்லாம் எடுத்து நமக்கு 10th என்ன பண்ணிட்டாங்க, சாப்டர்ஸாக கொடுத்துட்டாங்க. இந்தியாவின் இயற்கை அமைவிடம், இந்தியா காலநிலை வானிலை, இந்தியா வேளாண்மை, இந்தியா கனிம வளங்கள் தொழில்கள், இந்தியா மக்கள் தொகை, தகவல் தொடர்பு. ஸோ இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு பேரிடர் அப்படின்னு ஒரு இது இருக்கும். இது ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்கள் 9th படிக்கிற மாதிரி வரும், சரிங்களா? அப்போ ஜியாகிரஃபி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேருந்து ஒரு 6லேருந்து 8 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா நீங்கள் 10th ஜியாகிரஃபி மட்டும் படிச்சிங்கன்னா இப்போ 8 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். 6 கொஸ்டின் 10thலேருந்தே வந்துடும்.
அப்படி இல்லைன்னா 5 கொஸ்டின் உங்களுக்கு 10th வந்துடும். 3 கொஸ்டின்ஸ் வேறு எங்கேயே இருந்து, அதாவது 9th வரலாம், 11th 12th வரலாம், 6th 10th வரைக்கும் எங்கள் கூட இருந்தாலும் வரலாம். சரிங்களா? அப்போ என்ன எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்போவே இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் டிசைட் பண்ணிடணும். அடுத்தது யூனிட் 9ங்க. ஸோ யூனிட் 9 தமிழகம் அப்படின்னு வரும். தமிழகத்தின் நிர்வாகம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? அப்போது நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் தமிழகம் அப்படின்னு எங்கே வருதோ அந்த பாடம்பட படிச்சிடணும். அதுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். தமிழகம்னு எங்கெல்லாம் வருது ஸ்கூல் புக்ஸில்? தமிழகத்தின் இயற்கை அமைப்பு, புவியியல் அமைப்புன்னு ஒரு சாப்டர் இருக்கும். 10th சோசியல் சயின்ஸ் 2nd வால்யூமில் இருக்கக்கூடிய புவியியலில் 1st சாப்டர். ஓகேங்களா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் இயற்கை அமைப்பு, தமிழகத்தின் வேளாண்மை, தமிழகத்தினுடைய காலநிலைகள், அதன் பிறகு தமிழகத்தினுடைய பொருளாதாரம் 11th எக்கனாமிக்ஸில் 11th சாப்டர். ஸோ இப்படி தமிழகம் சார்ந்து எங்கே வருதோ அதெல்லாம் பார்த்துக்கணும். அதன் பிறகு உங்களுக்கு யூனிட் 8ல் இன்னொரு தலைப்பு வரும். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து இந்த தமிழகம் அப்படிங்கிற மாதிரி வரும். 2வது வந்து தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சி அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அப்போ அந்த கல்வி வளர்ச்சினா, அப்போ தமிழகத்தில் கல்வி வளர்ச்சினா ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் கல்வி வளர்ச்சி எப்படி இருக்குது, அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, ஆதி காலத்தில் முன்னாடிலாம் பழங்காலத்தில் எப்படி இருந்துச்சு, ஒரு இடத்துக்கு மாணவர்கள் எல்லா இடத்துக்கு போய் ஆசிரியரோட வீட்டுக்கே போய் படிப்பாங்க. அதுக்கு பேர் தான் குருகுலம் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் எங்கே இருக்குது? 8th சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் இருக்குது. எடுத்து பாருங்கள். இந்தியாவில் கல்வி வளர்ச்சின்னு ஒரு சாப்டர் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு. அதன் பிறகு என்னென்ன திட்டங்கள் வந்தது, மக்களை திட்டம்னா என்ன, சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு சில விஷயமான கரும்பலகை திட்டம்னா என்ன, அதெல்லாம் உங்களுக்கு 8th சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் இருக்குது. அப்போ கல்வி சார்ந்து தமிழகத்தில் இந்தியாவில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி படிக்கணும். ஸோ இந்த யூனிட் 9லேருந்து 7லேருந்து ஒரு 9 கொஸ்டின்ஸ்க்கு மேக்ஸிமம் 9 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் 2லேருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உள்ள திணிச்சு ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. சரிங்களா? சரி. அடுத்ததாக எக்கனாமிக்ஸ்லேருந்து 5லேருந்து 7 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 7 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் 11th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய 7th சாப்டர், 8th சாப்டர், 9th சாப்டர், 10th சாப்டர், 11th சாப்டர் படித்து முடிச்சுட்டு 12th சில பாடங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அது என்னென்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? வேர் டு ஸ்டடி வேறு வேண்டாம், நான் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேர் டு ஸ்டடி வீடியோ மொத்தத்துக்கு கொடுக்குறேன். சரிங்களா? அப்போ எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுக்கு 6th 10th ஒன்ஸ் பார்த்துட்டு 11th 12th 11th கண்டிப்பாக மஸ்ட்டு படிக்கணும். 12th வங்கியல்னா என்ன, ஓகேங்களா? நித்தி ஆயோக்னா என்ன, 5ஆண்டு திட்டத்தினுடைய நிறைகள் குறைகள் என்ன, எந்தெந்த 5ஆண்டு திட்டம் வந்து வெற்றி அடைந்தது, எந்தெந்த 5ஆண்டு திட்டம் வந்து தோல்வி அடைந்தது, சுழல் திட்டங்கள்லாம் என்ன, விடுமுறை திட்டம்னா என்ன, ஆண்டு விடுமுறை காலம் என்னென்ன அப்படிங்கிறத படிக்கணும். ஹரேவே ஹட்டாவோ அப்படிங்கிற மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. அந்த குவாட்ஸ்லாம் நீங்கள் எடுத்து படித்து வச்சுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு. சயின்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. மேக்ஸிமம் 10 கொஸ்டின்னா ஸோ மினிமம் நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ 8 கொஸ்டின் மினிமம் வந்து 8 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்பாங்க. அப்போ 8 கொஸ்டின்னா நீங்கள் 5 கொஸ்டின்ஸ் அல்லது 8க்கு பாதி 4 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? தயாராக இருக்கணும். மீதி இருக்கிற 4 நீங்கள் வந்து எப்படியாவது ஆப்ஷனில் போட்டுக்கிடுவீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயாலஜியில் சுவாலஜியில் சில விஷயங்கள் இருக்குது. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தான். ஸோ மாதவிடாய் சுழற்சியினுடைய 5 நிலைகள் என்ன, அதன் பிறகு இனப்பெருக்கவியலில் வந்து அந்த வாசக்டமி, டூபெக்டமி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்துக்கணும். நோய்கள் பார்த்துக்கணும். மனிதரில் ஏற்படக்கூடிய வைரஸ், பூஞ்சை, பாக்டீரியாலாம் என்னென்ன நோய்கள், இதெல்லாம் நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னதை தான் மறுபடியும் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதெல்லாம் என்ன டாபிக் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் ஆல்ரெடி சொல்கிறேன்னா, யாராவது ஒரு ஆளாவது என்ன இந்த பிள்ளை இதே சொல்லிட்டு இருக்கு, அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பார்க்கணும். சரிங்களா? அதுக்காகத்தான் மனிதர் நோய்கள், பாக்டீரியாவில் என்ன நோய்கள், வைரஸ்னால் என்ன, பூஞ்சைனால் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் என்ன, மராஸ்மஸ், குவாசியக்கர். மராஸ்மஸ்னா என்ன, குவாசியக்கர்னா என்ன, மராஸ்மஸ் எந்த ஊட்டச்சத்துனால குறை ஏற்படுது, யாருக்கு ஏற்படுது, குழந்தைகளுக்கா பெரியவங்களுக்கா, அதெல்லாம் பார்க்கணும். சரிங்களா? அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்குது? மரபியல். ஸோ மரபியல் அப்படிங்கக்கூடிய தலைப்பிலிருந்து உங்களுக்கு வரும். ஸோ அதன் பிறகு ஜீனோகிராஃபினா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நான் சொல்கிறது சயின்ஸில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது ஃபஸ்ட்டு பயாலஜியில் சுவாலஜி, அதன் பிறகு கெமிஸ்ட்ரி, அதன் பிறகு உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ஃபிசிக்ஸ் படிங்க. ஓகேங்களா? அதன் பிறகு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 7லேருந்து ஒரு 9 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது கொஸ்டினை வந்து உங்களுக்கு நல்லா ஒரு டைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய சேர்த்து விட்ருவாங்க. அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஜனவரியிலேருந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது. அடுத்த ஜூனில் உங்களுக்கு என்ன ஆகும்? ஓரளவுக்கு இந்த இதில் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. அதன் பிறகு மேக்ஸ்லேருந்து டிஃபால்ட்டாக அவங்க வந்து எப்படி தமிழில் 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அதே போல் மேக்ஸ்லையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அந்த 25 கொஸ்டின்ஸ்லையுமே சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது. சிம்பிளிஃபிகேஷன், மீச்சிமா, மீப்போவா, டைம் அண்ட் ஒர்க்கு, அதன் பிறகு வயது கணக்குகள் இப்படிலாம் இருக்கும். ஸோ அவங்க கொடுத்துருக்காங்களா அந்த டாப்பிக்கு சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்பாங்க. அப்போ சிம்பிளிஃபிகேஷன்லாம் எடுத்து படிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு தமிழ், அதன் பிறகு ஃபஸ்ட்டு வந்து தமிழ், 2வது வந்து மேக்ஸுக்கு அப்புறம் நீங்கள் என்ன படிக்கணும்? யூனிட் 8. யூனிட்டுக்கு அப்புறம் நீங்கள் என்ன படிக்கிறீங்க? பாலிட்டி, ஹிஸ்ட்ரி.
இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. என்னை கேட்டால் சரி அதுக்கடுத்து சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த தமிழ்லாம் இருக்கா, இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன், 120 நாள் இருக்குன்னா தமிழை நீங்கள் 50 நாளில் படித்து முடிச்சிடலாம். நான் 50 நாளில் சொல்கிறது அதிகம். தமிழை இப்போ ஃப்ரெஷ்ஷாக படிக்க போகிறேன்னு சொல்கிறவங்களும் 50 நாளில் படித்து முடிச்சிடலாம் சரிங்களா. அடுத்து ஒரு 30 நாளில் இந்த 50 நாளே நீங்கள் ஜிஎஸ்சியும் சைட் பை சைடு படிக்கணும். ஸோ உங்களுக்கு மொத்தம் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்டடி பிளான் போட்டு கொடுத்துறேன் ஓகேங்களா. இது அடுத்து ஒரு 20 + 20 அடுத்து +30 அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபார்மேட்டில் இந்த அடுத்த 40 நாள் நீங்கள் ஜிஎஸ் எல்லாத்தையுமே படித்து முடிச்சுட்டு அடுத்த 30 நாள் நீங்கள் என்ன பண்ணிடணும், ரிவிஷன் பண்ண கிளம்பிடணும். ஸோ இதுக்கு ஒரு 5 விஷயங்கள் இருக்குது. இந்த 5 விஷயங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் ஏன் ஃபாலோ பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய சோஷியல் மீடியாஸ் என்னென்ன வச்சுருப்பீங்களா, என்னென்ன அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா எல்லா அக்கௌண்ட். நம்மகிட்ட பேங்க் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு நம்மகிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், அதில் பேங்க் பேலன்ஸை நம்ம நிரப்பணும் அப்படின்னு ஒன்று ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் என்ன அக்கௌண்ட்லாம் வச்சுருக்கீங்களோ அதை கொஞ்ச நாள் என்ன பண்ணிக்கணும், ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சரி, அது 2வது பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸ் படிக்க வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் சிலபஸை டீக் அவுட் பண்ணணும். நான் இப்போ தான் சொன்னேன், சிலபஸில் இந்த தலைப்பு இருக்குது, இந்த தலைப்பு ஸ்கூல் புக்ஸில் எங்கே இருக்குது, இங்கெல்லாம் இருக்குது, முடிஞ்சு நான் அதை படிக்க போகிறேன். முடிஞ்சா அந்த சாப்டர்லாம் படித்து முடிச்சுட்டேன், நோட்ஸ் எடுத்துட்டேன் ரைட்டு. அந்த ஹெட்டிங்க்கு ஒரு ரவுண்டை போட்டு ரைட்டுப்பா நீ போயிட்டு வா, நான் உன்னை படித்து முடிச்சிட்டேன், அடுத்த டாபிக் போகிறேன்னு போயிடணும் சரிங்களா. 2வது தலைப்பு நீங்கள் என்ன ரெண்டாவதாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு தெரியுமா, நான் இப்போ தான் சொன்னேன் இல்லையா. ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுடைய வாழ்க்கைக்கு நன்மை தராத எதுவையும் நீங்கள் பக்கத்தில் வச்சுருக்க வேணாம். அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கொஞ்ச நாள் ஒரு 3 மாதம் சரி அப்படி இருங்க, ஹாய் பாயோட வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து 3வதான ஒரு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், கன்சிஸ்டன்சி. அதாவது தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணணும், படிச்சுட்டே இருக்கணும். இன்றைக்கி நான் 10 சாப்டர் படிப்பேன், அடுத்து ஒரு 10 நாள் லீவ் போட்டுருவேன், அடுத்து நான் படிக்க மாட்டேன். 10 நாள் நம்ம லீவ் போட்டுட்டு அடுத்து நான் மறுபடியும் 10 சாப்டர் படிப்பேன். இது வந்து வேலைக்காகாது சரிங்களா. அதுக்குன்னு நீங்கள் எப்போ பார்த்தாலும் புத்தகத்தை தூக்கி முட்டிக்கிட்டே அதெல்லாம் கிடையாது சரிங்களா. ஸோ நம்ம படிக்கிறோம், அதை தெளிவாக படிக்கிறோம், தெளிவாக படித்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலும் தொடர்ச்சியாக படிச்சுட்டே வாங்க. ஒரு நாள் ஓகே என்றைக்கோ முடியலை, ஒரு நாள் அதை வந்து ரொம்ப டைம் கேப்பு விடாமல் அதை அப்படியே கன்சிஸ்டன்சியை தொடர்ச்சியாக அதை வந்து கொண்டுகிட்டே போங்க. நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், நோட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், மேக்ஸ் பார்க்குறதாக இருக்கட்டும் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணும், தொடர்ச்சியாக கொண்டு போய்கிட்டே இருக்கணும். முடிஞ்சுது. 4வது விஷயம், ஹார்ட் ஒர்க் வேணும். ஹார்ட் ஒர்க்கும் சில பேர் சொல்லுவாங்க ஸ்மார்ட் ஒர்க் இருக்கணும். ஏன் ஒவ்வொருத்தவங்களாம் சிலதை சொல்லுவாங்க, அவங்க வந்து நல்லா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிட்டோம் அப்படின்னு. நம்ம என்ன தான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலும் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் வந்து அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணுங்க. சில பேர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் எத்தனை எக்ஸாம் வந்து தோற்றாலும் நமக்கே அந்த இது என்ன சொல்கிறது, இன்னும் இத்தனை தடவை தோற்று மறுபடியும் ஜெயிக்கிறான், அந்த மறுபடியும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி வருது இல்லையா. ஸோ அதுக்காகவது உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வேணும். அதனோட கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்த்துக்கோங்க. ஸ்மார்ட் ஒர்க் ஏன் அப்படின்னா நம்மளுடைய டைமை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்காக தான். டைமை வந்து சேவ் பண்ணும் சரிங்களா. அப்போ ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க்கு நமக்கு சேரணும். ஹார்ட் ஒர்க்னா என்ன, எஸ் நான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் படிக்கிறேன், 8 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இப்போ அதோட ஸ்மார்ட் ஒர்க்கு சேர்க்க போகிறீங்க. அப்போ ஸ்மார்ட் ஒர்க்னா என்ன, நீங்கள் படிக்கக்கூடிய டைமையோ இல்லை நீங்கள் படிக்கக்கூடிய விஷயத்தையோ எப்படி நம்மளை சுருக்கியது என்ன விஷயம் நமக்கு கொடுக்குமோ அந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணும், கான்சன்ட்ரேட் பண்ணி அப்போது ஈஸியாக படித்து முடிச்சிடணும். ஸோ டக்கு இப்போ என்னது, நம்ம இப்போ பக்கத்தில் ஒரு விஷயம்னா சீக்கிரமாக போயிட்டு வந்தலாம். இதே தூரத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு உதவியில் போகிறோம்ல, அதே மாதிரி தான் நீங்கள் படிக்கிறத உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக்கி தருமோ அந்த வழியில் நீங்கள் படிக்கணும். ஸோ ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அதோட ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்ந்துச்சு அப்படின்னா அதோட ரிசல்ட்டே வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா. அடுத்ததாக 5வது ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நீங்கள் உங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும், உங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். எஸ் நான் வந்து தோத்துட்டேன், நான் எக்ஸாம் கிளியர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை வந்து டீமோட்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒன்றுமே நடக்காது. நெக்ஸ்ட்டு நம்மளை மூவ் ஆனே பண்ண முடியாது. எப்போயுமே நான் இருக்கக்கூடிய இந்த நிலைமைக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா எனக்கும் கீழே என்னுடைய நிலைமையை விடையும் மோசமாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்கள கம்பேர் பண்ணும்போது ஸோ கடவுள் நம்மளை ஒரு இந்த விதத்தில் நல்லா வச்சுருக்காங்க, நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நல்லா படித்து போகணும், நம்மளுடைய ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும். நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து நமக்காக இவ்வளோ நாள் எல்லாருடைய ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு இது இருக்கணும் அப்படின்னு நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஒரு நன்றி அப்படிங்கிறது டெய்லி நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே தேங்க் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுடைய லைஃப்பில் நல்ல மாற்றம் ஏற்படும். ஆக்சுவலி இது வந்து ஸ்டடி ரிலேட்டடு வேற எங்கேயோ போகுது
சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்களே ஒரு மனசில் நினச்சி நான் படிக்கிறேன், இந்த படிக்கிறது எல்லாமே எனக்கு மனசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 9 எக்ஸாமில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம், ஓகேங்களா? இது வந்து ஒரு ஜென்ரலான வீடியோ தான். கண்டிப்பாக அடுத்த 3 மாதம் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். தமிழுக்கு ஃபஸ்ட்டு, மேக்ஸு, யூனிட் 8, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, அடுத்து எல்லாமே, சரிங்களா? நல்லா நான் வந்து இப்போ படித்து நிறைய மார்க் எடுக்கணும், இதெல்லாம் நான் ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க சயின்ஸை தொடுங்க, ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நல்லா படித்து அடுத்து ஜூன் 9 வரக்கூடிய கேள்விகளுக்கு நல்லா ஆன்சர் பண்ணுங்கள். நான் ஃப்ரீ பேட்ச் கொடுத்துருக்கேன், பெய்டு பேட்ச் கொடுத்துருக்கேன். ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்லாம் சேல்ஸ் பர்பஸ் தான், ஓகேங்களா? ஸோ அது மூலமாக இருந்து நல்லா படிக்கிறதுக்கு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே கிளியர் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள்.